மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது இதுவரை யோகம் என்றால், வக்ரமாக இருந்த அந்த காலங்களிலே யோகத்திலே பங்கம் ஏற்படும். பொதுவாக 5லே குரு இருப்பது கோச்சாரதியா யோகம். ஆனால் குரு வக்ர காலங்களிலே அந்த யோகங்கள் மாறுபடும். ஆகையால் இப்பொழுது குரு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டால் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இந்த ஆண்டு. அது உங்களுக்கு மிகுந்த சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வக்ர நிவர்த்தி அடைந்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது மனதிலே தெளிவு, எந்த ஒரு செயலிலும் துணிச்சலை கொடுக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், எந்த ஒரு காரிய முயற்சியிலும் தடைகள் இல்லாத சிறப்பான ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இவை எல்லாம் ஏற்படும். 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதும், 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் இவையெல்லாம் மிக முக்கியமானவன் ஒருவர் அனைவருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது 7.5 நடந்து கொண்டிருந்தாலும் 7.5 முடிகின்ற கட்டம் வந்துவிட்டது. மார்ச் மாதம் 29 உங்களுக்கு 7.5 முடியப் போகிறது. இப்பொழுது குரு வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்ட இந்த காலம் உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது. மேலும் இந்த குரு பயிற்சி வரை குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மற்றற்ற வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார யோக முன்னேற்றம், உங்களுடைய எண்ணங்களிலே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தைரியம் இருப்பினால் புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய ஆற்றல் திறன், செழிப்பான அதற்குரிய முயற்சி இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், தனலாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தைரியம். எனவே உயரதிகாரிகள் பாராட்டை பெறுவீர்கள், சக ஊழியர்கள் நட்பை பாராட்டுவார்கள். அதிர்ஷ்டம் இருப்பதினால் 9ஆம் இடத்தை பார்ப்பதினால் புதிய பெரிய வேலைகளை கிடைக்கக்கூடிய யோகம், இருக்கின்ற வேலையிலே ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் போன்றவைகள் இருக்கின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு, பாசம், சுற்றத்தாரால் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு உயரும். மொத்தத்தில் மகர ராசிக்கு சமூகத்தில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அந்தஸ்து உயரக்கூடிய யோகம் குரு வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே மகர ராசியை பொறுத்தவரை குரு தற்பொழுது 5லிருந்து வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டதனால் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள். அவற்றில் உங்களுக்கு யோகத்தை இருக்கின்ற. மேலும் இந்த யோகத்தை அதிகரிக்க வேலைக்கிழமை அன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வணங்குவது, அருகில் இருக்கின்ற சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு செல்வது, இவையெல்லாம் செய்து வருவது மகர ராசிக்கு இன்னும் யோகத்தை அதிகரித்து கொடுக்கும். மகனும் மகிழ்ச்சி மட்டுமல்ல, சமூகத்திலும் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும். நல்லதே நடக்கும். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889.